இந்நன்னாளில் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் பெற்றோர்கள், என் அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பைபிள் கிறிஸ்தவர்களுக்குரியது, குர்ஆன் இஸ்லாமியர்களுக்குரியது, பகவத்கீதை இந்து மதத்துக்குரியது, அவஸ்தா பார்சி மக்களுக்குரியது, தம்மபதம் பௌத்தர்களுக்குரியது. ஆனால் திருக்குறள் இந்த அனைத்து குறுகிய வட்டங்களையும் உடை தெரிந்து உலக மாந்தர்கள் அனைவர்களுக்குமானதாக மேலோங்கி விளங்குகிறது. இதில் கடவுள் வாழ்த்தில் ஆரம்பித்து கல்வி, கேள்வி, நட்பு, தீநட்பு, அரண், அமைச்சு, அன்புடைமை, பொறையுடைமை, ஒழுக்கமுடைமை, கல்லாமை, கொல்லாமை என்று திருவள்ளுவர் கூறாத கூற்றுகளே இல்லை எனலாம். அப்படிப்பட்ட திருக்குறள்ல நாம இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு சொல்லாமையா போயிருப்பாரு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். என்னடா திருக்குறள் ஆரம்பிச்சு சினிமா சாங்கு போயிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல. உன்னை பத்தி நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? இந்த மைக்கு, இந்த போடியம், சேர், டேபிள், ஏன் இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இந்த பூமியில அது இருக்கிறதுக்கான பயனை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு. ஆனா ஆறறிவு படித்த மனிதர்கள் நம்ம வேலைய நம்ம சரியா செஞ்சுட்டு இருக்கோமா? இந்த பூமியில நம்ம வந்ததுக்கான பலன் முழுமை அடைஞ்சதா? அப்படி முழுமை அடையணும்னா நாம என்ன செய்யணும்? இதற்கான பதில் இந்த திருக்குறள்ல இருக்கான்னு யோசிச்சோனா இருக்கு. இந்த திருவள்ளுவரை யோசிச்சா 1000 மாசாமிகளுக்கு அமைய வேண்டிய அனுபவங்களும் வாழ்க்கை நெறிகளும் அவர் ஒருத்தருக்கு மட்டும் அமைஞ்சிருச்சோன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒருவரால மட்டும் எல்லா துறைகளிலும் தெளிவாக, தீர்க்கமாக, நுணுக்கமாக சிந்திக்க முடிகிறது? நம்ம ஒரு கேள்வி கேட்டோமே, எப்படி இந்த பூமியில வாழணும்னு. அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அறத்துப்பால்ல மெய்யுணர்வு அப்படிங்கிற அதிகாரத்துல 354வது குறளா, ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயுணர்வு எய்திய கண்ணும், ஐம்புலன்களை அடக்கி ஆளும் திறன் இருந்தாலும் பயமின்று அப்படின்னா பயன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐம்புலன்களை அடக்கி ஆளும் திறன் இருந்தாலும் பயன் இல்லையா? எப்போனா மெய்யுணர்வு இல்லாதவருக்கு. மெய்யுணர்வு அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லைன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஐம்புலன்களை அடக்கி ஆண்டாலும் அதனால பயன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா, இந்த மெய்யுணர்வுனா என்ன? உண்மை தன்மை, நிதர்சனமான உண்மையை அறியும் அறிவே மெய்யுணர்வு. இந்த நிதர்சனமான உண்மைனா என்னன்னு உனக்கு புரிய மாதிரி ஒரு புராண கதை சொல்றேன். ராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேரும் 14 வருஷம் வனவாசம் போனாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? அங்க சீதா பிராட்டி மலர்கள் பறிக்க காட்டுக்கு போறாங்க. அங்க வெள்ளை நிற புள்ளிகளோட வளைந்து நெளிந்த கொம்புகளுடன் பொன்னிறமான மான் ஒண்ணு விளையாண்டுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே சீதா பிராட்டிக்கு அதை தான் கூட வச்சு விளையாண்டுட்டு இருக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. உடனே அவங்க கணவர்கிட்ட போய், எங்க எனக்கு அந்த புள்ளிமான் வேணும், எனக்கு எப்படியாவது பிடிச்சு கொடுங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ராமர் உடனே மனைவி கேட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுனால அந்த மானை பிடிக்க கிளம்புறாரு. அப்ப லக்ஷ்மணன் கழுத்த சீதா பிராட்டிய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மான் பின்னாடியே போறாரு. அந்த மானு துள்ளி விளையாண்டுக்கிட்டே கொஞ்சம் தூரம் விளையாட்டு காமிச்சிட்டே போயிடுச்சு. இந்த ராமர் பிரார் என்ன செய்யறாரு? அம்பு விடுறாரு அந்த மானை பிடிக்கிறதுக்கு. அந்த மானு இல்ல அது மான் கிடையாது, ராவணன் கேட்டுக்கிட்டதுக்காக மாரீசன் வேடம் அணிந்து வந்த மாரீசன் மான் வேடம் அணிந்து வந்திருக்கான். அவன் என்ன பண்ணான்னா அம்பு அவன் மேல பட்ட உடனே லக்ஷ்மணா அப்படின்னு ராமர் குரல்ல கத்திக்கிட்டே கீழே விழுகிறான். இது சீதா பிராட்டிக்கு கேட்குது. சீதா பிராட்டி லக்ஷ்மணன் கிட்ட, ராமர் கத்துறாரு, அவருக்கு ஏதோ அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, நீ போய் என் கணவரை காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க.
உடனே லக்ஷ்மணன் சொல்றாரு, இல்ல சீதையாரே, அண்ணியாரே, இங்க வந்து வேற என்னமோ நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது, நீங்க கொஞ்சம் அமைதி காத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சீதா பிராட்டி, இல்லவே இல்லை, அது என்னோட கணவர் குரல் தான், அவருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போது, நீங்க கண்டிப்பா அவரை காப்பாத்துறதுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே லக்ஷ்மணனும் சீதா பிராட்டி கேட்டுக்கிட்டாங்கிறதுக்காக ஆசிரம வாசல்ல ஒரு கோடு போட்டுட்டு, இந்த கோடை தாண்டி நீங்க வெளியே வராதீங்க, நாங்க வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை பார்க்க கிளம்பி போறாங்க. இந்த நேரத்துல ராவணன் துறவி வேடம் குறித்து யாசகம் கேட்க வராங்க. அப்ப இவங்க யாசகம் கொடுக்கறதுக்காக அந்த கோட்டை தாண்டி வரும்போது ராவணன் சீதா பிராட்டிய அபகரிச்சுட்டு போயிடுறாரு. சரி, இங்க ஒரு நிகழ்வு நடந்துச்சா ராமாயணத்துல? இதுல சீதா பிராட்டிய அபகரிச்சுட்டு போனதுக்கான காரணம் யாரா இருக்க முடியும்? இந்த 3 பேர்ல அழகிய புள்ளிமான் மேல ஆசைப்பட்ட சீதை பிராட்டியா, இல்ல மனைவி கேட்டுட்டாங்களேன்னு அந்த மானை பிடிக்க போன ராமரா, இல்ல சீதை வற்புறுத்தி கேட்டாங்களேங்கிறதுக்காக ராமரை காப்பாத்த போன லக்ஷ்மணன்? யார்பா? 3 பேரும் தானே. 3 பேருமே அங்க நடக்கவிருந்த விளைவுகள் என்னன்னு யோசிக்கவே இல்லை. அப்போ அந்த நடந்த பதட்டத்துலதான் இருந்தாங்களே ஒழிய இதன் பின்னால என்ன விளைவுகள் நடக்க போகுது அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. மாணவர்களாகிய நாமும் சோசியல் மீடியா, லக்ஸரி திங்ஸ், நம்ம முன்னாடி கிடைக்கிற சின்ன சின்ன அற்ப சந்தோஷங்கள், இதை மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர நம்மளுக்கு இதுக்கு பின்னாடி என்ன விளைவுகள் ஏற்படும், எதிர்காலத்துல இதனால நமக்கு வரப்போற பலன் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறது. நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயலால என்ன பலன் இருக்கும், எதிர்காலத்துல இதனால நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டாலே நம்ம செயல்கள் எல்லாமே நற்செயல்களா மாறி நம்ம வாழ்வில வெற்றி பெறலாம். இதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நம்ம முதல்ல ஒரு பாட்டு பாடணுமே. என்ன பாட்டு பாடணும்? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பாடணுமா? அதை கொஞ்சம் மாத்தி பாடலாமா? உன்னை அறிந்தால் நீ உண்மை அறிந்தால்னு பாட போறோம். எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். அல்லவா? பாட்டு தெரியுமா எல்லாருக்கும்? தெரியுமா? சரி, சத்தமா பாருங்க பார்ப்போம். உன்னை அறிந்தால் நீ உண்மை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இன்று நீ கல்லாக இருக்கலாம், நாளை சிலையாக மாறிப்பார். இன்று நீ முள்ளாக இருக்கலாம், நாளை மலராக மாறிப்பார். இன்று நீ வண்ணமாக இருக்கலாம், நாளை ஓவியமாக மாறிப்பார். இன்று நீ புழுவாக இருக்கலாம், நாளை பட்டாம்பூச்சியாக மாறிப்பார். 1000 சாத்திய கூறுகளை உள்ளடக்கியது இந்த வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.